சாயிரம். உன் சாயப்பா இன்று உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆம் என் குழந்தையே, என்னை உறுதியாக நம்புகிறாய்தானே? உனக்கான உன் வாழ்விற்கான அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன். இந்த உலகில் யாருமே அனாதைகள் அல்ல. யாருக்கும் யாருமே இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லோருக்குமே எல்லாம் இருக்கிறது. எல்லோருக்குமே எல்லாம் இருக்கிறோம். மனிதர்கள் அனைவருமே உன்னை கைவிட்ட போதும் இந்த சாயி எப்பொழுதுமே உன்னை கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன். ஒரு தாய் என்பவள் 10 மாதம் உன்னை சுமந்து மிக அக்கறையோடு தன்னை பார்த்து கொள்வதை விட உன்னை அதீத அக்கறையாக பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ எப்படி சாதிக்கலாம் என்ற சிந்தனையோடு உன்னை வளர்ப்பதில் உன் தாய் கருவறையில் இருக்கும் தெய்வமே. ஒரு தகப்பன் என்பவர் உனக்கு உயிர் கொடுத்து அன்னைக்கு மேலாக பாசத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்காகவே அமைத்து கொடுத்து உன் வாழ்விற்கு வழிகாட்டி அந்த வாழ்விற்கு உயிர் கொடுத்தவர்தான் ஒரு தகப்பன். அந்த அப்பாவின் கண்டிப்பு, பாசம், கோபம், அக்கறை இவை எல்லாமும் சேர்ந்துதான் உன்னை ஒரு தனி மனிதனாக வெற்றியாளராக ஆக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியாப்பட்ட உறவுகளுக்கு எப்பொழுதுமே மரியாதை செலுத்து. நீ வெற்றியடைவதற்கு அவர்கள் தாங்குகின்ற வழி உனக்கு வார்த்தைகளால் சொன்னால் புரியாது. நீ அவர்களிடத்திற்கு வந்தால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீ வெற்றியடைய, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க, நீ வாழ்க்கையில் அனைத்தையும் பெற அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்கள் பெற்ற வலியும் வேதனையும் நீ அவர்கள் இடத்திற்கு வரும் பொழுது உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன் உறவுகள் உனக்காக அனுபவித்த வேதனைகள் என்னவென்று, உனக்காக அனுபவித்த சோதனைகள் என்னவென்று. அவர்களின் உன்னுடைய உண்மையான உறவுகளின் அம்சமாய் எப்பொழுதுமே உன் அருகில் உன் சாயப்பா இருந்து கொண்டே இருப்பேன். இதை எந்த நொடியும் மறந்து விடாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் யாருமே எதிலையுமே வெற்றி பெறவே முடியாது. போராட்டங்கள் இருந்தால்தான், கஷ்டங்கள் வந்தால்தான் வாழ்க்கையில் போராடி எப்படி ஜெயிக்கலாம் என்ற உள்ளுணர்வு உன் மனதில் எழும். வாழ்க்கையில் எப்படி போராடினால் வெற்றியை அடையலாம் என்ற மிகப்பெரிய தாற்பயத்தை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே போராட்டம் வருகிறதே என்று பயந்து உட்காராமல், போராட்டம் வந்திருக்கிறது, அதை எப்படி எதிர்த்து நிற்கலாம் என்ற சிந்தனை உன் மனதில் வந்தாலே போதும். அந்த போராட்டங்களை எப்படி எளிமையாக சந்திக்கலாம், தடைகளையெல்லாம் எப்படி துடைத்து எறியலாம் என்ற வழிமுறையை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். போராட்டம்தான் வாழ்க்கையின் வெற்றி படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தாழ்வு மனப்பான்மையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற வார்த்தையை உன் மனதில் ஆணித்தரமாக அடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு என்னால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் என்ற நல்ல எண்ணம் உன் மனதில் வரும். அதை விடுத்துவிட்டு தாழ்வு மனப்பான்மையை நீ வளர்த்து கொண்டால், என்னால் இது செய்ய முடியுமா, என்னால் சாதிக்க முடியுமா, என்னால் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழ முடியுமா என்ற குழப்பமே உன் மனதில் வந்துவிடும். எனவே எப்பொழுதுமே மனதை தூய்மையாக நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையை வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனதவையாகவே இருக்கட்டும், வருவது வரப்போவது எதுவாகாலும் இருக்கட்டும், ஆனால் வாழ்ந்து காட்டுவேன் என்ற தன்னம்பிக்கை உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா சாயிநாதரே என்று எப்பொழுதும் ஏக்கத்தோடு என்னை பார்க்காதே. கிடைக்கும், சாயப்பா கிடைக்க வைப்பார் என்று நம்பு. என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிறைவேறுமா என்று நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை.
எதற்குமே பயப்படாதே, அந்த பயமே உன்னை பலவீனப்படுத்திவிடும். எது வந்தாலும் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் தைரியமாக எதிர்கொண்ட பழகினால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காணலாம். மிக சுலபமாக வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏற்றமும் இரக்கமும் வந்து போவது சகஜம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. நீ படும் வேதனையும் நீ படுகின்ற வேதனையும் நீ பட்டு கொண்டிருக்கும் துயரங்களும் அதிகமானவைதான். நான் இவ்வளவு வேதனையாக இருக்கும் பொழுது எனக்கு உறுதுணையாக யாருமே என் அருகில் இல்லையே என்று கவலைப்படாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாயா? உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். உனக்கான மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நான் திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இது நாள் வரை என் திட்டப்படிதான் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதப்படுகிறேன். உன் சோதனை காலமெல்லாம் முடிந்துவிட்டது பிள்ளையே. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணத்திற்காக நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உனக்கான வாய்ப்பு ஒரு சேர உன்னை தேடி வரப்போகிறது. மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. கவலைகள் வரும்பொழுது குழப்பத்தோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ குழப்பத்தோடே இருந்தால் அந்த மகிழ்ச்சியை கூட அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எனவே நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. கவலைகளை மறந்துவிட்டு மனதை வெறுமையாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் ஆனந்தம் உன் மனதில் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனந்தம் உன் மனதில் நிரம்பிக் கொண்டே இருக்கும். நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நிகழ்வு உனக்குள் நடக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்தாயோ, எந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று காத்திருந்தாயோ, அது ஒரு சேர நிகழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்ற நம்பு. சாயியே சர்வதம், சாயியே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமெல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை நடு காட்டில் நிர்கதியாய் விட்டுவிட்டு நான் எப்பொழுதும் சென்று விட மாட்டேன், போகவும் மாட்டேன். சாயப்பாவின் பார்வை, முழுமையான பார்வை நம்மேல் விழுந்துவிட்டது. சாயப்பாவின் பார்வை நம்மீது விழுந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி பாபா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயிநாதர் எல்லோருக்குமே துணையாக இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்முடனேயே இருந்து அந்த கஷ்டத்திற்கான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது எனக்கு இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நிகழுமா நிகழாதா என்ற கேள்விக்குறியோடு பிரார்த்தனையை வைக்காமல் என் வாழ்க்கைக்கு எது நல்லது, என் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கைக்கு எதை நிறைவேற்றினால் நான் மகிழ்வோடு என் வாழ்க்கையை வாழ்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் சாயிநாதரே. என் வாழ்க்கைக்கு எது தகுந்ததோ அதை தகுந்த நேரத்தில் எனக்கு தருவீங்கள், கொடுங்கள் என்று மன்றாடி கேட்கலாம். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் சாயப்பா, நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் சாயப்பா, கேட்காமலேயே மற்றவர்களுக்கு உதவிகளையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சாயப்பா, தன் பிள்ளையாகிய நம் எல்லோரையும் நிச்சயமாக கைவிட மாட்டார். நம் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்ல நிகழ்வை நம் வாழ்க்கையில் கொடுப்பார்.
பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கை நம் அனைவரிடம் இருந்தாலே போதும். சாயப்பாவின் பார்வையும் ஆசியும், சாயப்பாவின் பரிபூரண ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். இன்னும் சில மணி நேரத்தில் சந்தோஷ செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி, உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில், கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி. வாழ்வதற்கான பயனை எப்படி அடையலாம் என்பதை சிந்தனை செய். அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு உலட்டிக்கொள்ளே இல்லாமல், மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல், உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது நிம்மதி தரும் செயல்களாக இருக்கிறதோ அந்த செயல்களை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்துவிடும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது என் பிள்ளையே. பலனில் ஒருபோதும் உனக்கு அதிகாரமே இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்பதை நினைத்து கொண்டு நீ செயலை செய்து கொண்டே இரு. பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கையோடு நீ செய்யும் செயலை செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் இருந்து பறிக்கும் உரிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே படாதே. கவலை எதற்கு உனக்கு? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உனக்கு. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. உன்னோடு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் ஏன் உன் மனதில்தான் இத்தனை கவலை? நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்ததான் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மனதை ரணப்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளவே கூடாது. அதை செய்வது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் அதுதான் நிரந்தர தீர்வாகவே இருக்கும். எனவே தீர்க்கமான மனநிலையோடு இரு. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனை செய்துவிட்டு செய்ய துவங்கு. அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். முடியவில்லை என்றால் அப்படியே கடந்து போக பழகிக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நான் கண்ட நோக்கத்தையும் நான் எதிர்கொண்ட வைராக்கியத்தையும் எப்பொழுதும் மீறமாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது தேவையில்லாததை சிந்திக்கிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எதையுமே பேசுவதற்கு முன்பு கவனமாக பேச பழகு.
பேசிய பின் வருந்துவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. பேசுவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்து பார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் விளையாதபடி உன்னால் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும். விவாதங்கள், மோதல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கத்தான் செய்யும். வாழ்க்கை இப்படித்தான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? நிச்சயமாக நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்குத்தான். என் பிரச்சனைகளை என் உதடுகள் அறிவதே இல்லை, அவை என்றும் சிரித்து கொண்டேதான் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே உன் மனதில் ஒரு புன்னகையை வளர்த்து கொண்டே இரு. நீ நம்பவே முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் அது நிச்சயமாக நடக்கும். ஆசைப்படுவதை மறந்துவிடு. ஆனால் எதை நினைத்து ஆசைப்பட்டாயோ அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. அப்பொழுதுதான் நீ ஆசைப்பட்டதை நிறைவேறுவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. கண்ணாடிதான் உன் சிறந்த நண்பனாக இருக்கும். ஏனென்றால் நீ அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சமயத்தில் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நாம் செய்வது சரியா என்பதை உன் கண்ணாடியில் முன் நின்று சிந்தித்துப் பார். அதுவே உனக்கு சொல்லும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று. உண்மையாக நேசிப்பவர்கள், உன்மேல் உண்மையாக அன்பும் பாசம் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே நீ அழிந்து போக வேண்டும் என்று எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்கவே மாட்டார்கள். தேவைப்பட்டால் தன்னை தானே அழித்துக் கொள்வார்களே தவிர உண்மையான நேசிப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதுதான் மிக உண்மையான அன்பு. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இடத்தில், உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாத இடத்தில் சிரித்துக்கொண்டே இருந்தால் என்ன, அழுது கொண்டே இருந்தால் என்ன, எல்லாமுமே சமம்தான். மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதில், அனுசரித்து போவதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் எப்பொழுதுமே நீ மட்டுமே விட்டு கொடுத்து போக வேண்டும், நீ மட்டுமே அனுசரித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பதுதான் மிக மிக தவறு. இதையே அனுசரித்து போவதையே, சகித்து கொண்டு போவதையே நீ வாடிக்கையாகி வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது என்பதையே மறந்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். இதுதான் மனிதனின் இயல்பு. நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து நிம்மதி இழக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து அவர்களோடு வாழ்ந்திய நாட்களை எண்ணி எண்ணி உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. வேண்டுமானால் நல்ல சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். அவர்களோடு நன்றாக வாழ்ந்த சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். ஆனால் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற நாள், அவர்கள் உன்னோடு பேசாதிருந்த நாட்களை மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி உன்னையே வருத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே. அது உன் வாழ்க்கைக்கு தான் தீங்காக முடிந்துவிடும். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளும் மனிதர்கள் வேண்டுமானால் மறந்து போகலாம். ஆனால் இறைவன் எப்பொழுதுமே மறப்பதே இல்லை. உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய நல்ல சிந்தனை என்ன என்பது எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நான் தர்மப்படி நடப்பதால் தான் எனக்கு கஷ்டங்கள் வருகிறதா என்று என்னிடமே கேள்வி எழுப்பாதே. நீ தர்மப்படி நடக்கிறதால் தான் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ நினைத்து கொண்டு அதர்ம வழியில் உன் வாழ்க்கையை நீ பயணம் செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நீயே தீங்கு இழைப்பதற்கு சமமாகும். உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்வதற்கு சமமாகும். உன் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதுமே தர்ம சிந்தனைப்படியே சென்று கொண்டிரு. கஷ்டங்கள் வருகிறதே என்று வேதனைப்படாதே. வாழ்க்கை என்று இருந்தால் கஷ்டங்களும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். யாருக்குமே இது
புதிதல்ல, நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கும் அல்ல. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும், பகலும் இரவும், நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதில் யாருக்குமே விதிவிலக்கு அல்ல. உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரியே உன் வாழ்க்கை மாறும். நல்ல சிந்தனை, நல்ல செயல்களை மட்டுமே வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் திருப்திகரமாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் உனக்கு அதை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயத்தை உன் மனதில் எடுத்தும் கொள்ளாதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே, பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எது நடந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை சிந்தனை விட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைவாய். என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா?